Hi everyone, welcome to Beginners Cooking A to Z channel. இன்னைக்கு நம்ம சேனலில் பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பேன் எடுத்திருக்கேன். 1 கப் போல் பொட்டுக்கடலையை அதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. லைட்டாக 1-2 பருப்போட கலர் சேஞ்ச் ஆகும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், லைட்டாக அதோட கலர் வறுபட்டிருக்கு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நரன்னு இருக்க மாதிரி தான் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஃபைன் பவுடராக பிளெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்வீட் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக பிளெண்ட் பண்ணிவிட்டு சலித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை தான் சேர்த்து செய்யணும்னு இல்லை, ஒயிட் சுகரு, ப்ரௌன் சுகர், வெல்லம் எது வேணாலும் சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ அந்த சர்க்கரை நல்லா தண்ணியில் கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஏதாச்சும் தூசி இருக்கும். 1 கப்பு சர்க்கரைக்கு 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம பொட்டுக்கடலையும் 1 கப்பு தான் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொட்டுக்கடலை மாவை சேர்த்துடலாம். உங்களுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும், அதாவது ஸ்வீட் நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா சலித்து எடுத்துக்கோங்க. நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன். சலித்து சேர்க்காமல் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமே நல்லா கெட்டிப்பட்டுரும். இந்தளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்கான பேஸ்ட்டாக அந்த பேன்லேயே ஒட்டாத மாதிரி வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக கூட உருட்டி சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி கடையில் வாங்குகிற ஸ்வீட் மாதிரி செய்யணுன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்கொயர் இல்லாட்டினா ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி நான் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு 1/2 hour மட்டும் நல்லா ஆறட்டும். உங்களுக்கு ரொம்ப டக்குன்னு இதாக ரெடி பண்ணணுன்னா நீங்கள் 15 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான பொட்டுக்கடலை ஸ்வீட் 3 பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சு எடுத்தாச்சு. இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிகினர்ஸ் குக்கிங் A to Z சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.